வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 15ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இது கிராஃப். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க. அதுல போட்டியாளர்கள் கலந்துக்கிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பரிசு தொகை எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை எக்ஸ், ஒவ்வொரு பங்கேற்பாளர் தொகை ஒய். அப்ப 2 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 180 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 4 பேர் கலந்துக்கிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90 ரூபாய் கிடைக்கும். 6 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 60 ரூபாய் கிடைக்கும். 8 பேர் கலந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 45 ரூபாய் கிடைக்கும். 10 பேர்னா ஒவ்வொருத்தருக்கும் 36 ரூபாய் கிடைக்கும். சரியா? இத நம்ம என்ன செய்யணும்? வரைபடத்துல வரையணும். பாருங்க, விகித சம மாறிலியை காண்க. விகித சம மாறில கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கும். நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கடுத்து மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்க. பாருங்க, 2னா 180, 4னா 60, நம்ம 4னா 90 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. அப்ப 12 பேர் பங்கெடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பரிசு தொகை கிடைக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த கணக்குல அட்டவணை கொடுத்துட்டாங்க. நீங்க அட்டவணை எடுத்து எழுதினாலும் சரி, இல்ல அப்படி இல்லை நேரடியாக குறிக்க வேண்டிய புள்ளிகளை எழுதிக்கிட்டாலும் சரிதான். இந்த அட்டவணை எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எழுதலை, நேராக குறிக்க வேண்டிய புள்ளிகளுக்கு போயிடும். பாருங்க, முதல் இது குறிக்க வேண்டிய புள்ளிகள். எக்ஸோட மதிப்பு 2ன்னா ஒய்யோட மதிப்பு 180. அப்ப 2, 180. அதுக்கடுத்து 4, 90. அதுக்கடுத்து 6, 60. 6, 60. அதுக்கடுத்து 8, 45. 8, 45. கடைசியில் 10, 36. இந்த புள்ளிகளை தான் நம்ம குறிக்கணும். இந்த அட்டவணை பாருங்க, எக்ஸோட மதிப்பு 2, 4, 6, 8, 10ன்னு அதிகமாகுது. ஒய்யோட மதிப்பு பாருங்க 180, 90, 60, 45, 36ன்னு குறையுது. அப்ப எக்ஸோட மதிப்பு அதிகரிச்சு ஒய்யோட மதிப்பு குறையுது. இப்படி இருந்துச்சுன்னா இது என்னது? எதிர் மாறுபாடு அல்லது எதிர்மாறல். பாருங்க, எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறைகிறது. எனவே இது என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு ஆகும். சரியா? 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். 3வது நம்ம கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதிர் மாறுபாடு அப்படின்னா என்ன செய்யணும்? எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும். சரியா? பாருங்க, எதனாலும் பெருக்குங்க. 2ஐயும் 180 பெருக்குனா 360, 4ஐயும் 90 பெருக்குனா 360, 6ஐயும் 60 பெருக்குனா 360, 8ஐயும் 45 பெருக்குனா 360, 10ஐயும் 36 பெருக்குனா 360. எதனாலும் எடுத்துக்கலாம். நம்ம முதல் 2 எடுத்துக்கலாமா? முதல்ல எக்ஸோட மதிப்பு 2 பெருக்கல் ஒய்யோட மதிப்பு 180. 2 பெருக்குனா எவ்வளவு? 360. சரியா? இதான் என்னது? விகித சம மாறிலி கேவோட மதிப்பு. அதை இங்க எடுத்து எழுதிடலாமா? விகித சம மாறிலி கேவோட மதிப்பு எவ்வளவு? 360. இப்ப நமக்கு சமன்பாடு வேணும். இதை அப்படியே மாத்தி எழுதுங்க. இது இருக்கு இல்லையா? இதை அப்படியே மாத்தி எழுதிடுவோம். xy ஈக்குவல் டு கே. சரியா? அப்ப xy ஈக்குவல் டு கேவோட மதிப்பு என்ன? 360. இதான் என்னது? நமக்கு தேவையான சமன்பாடு. நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? கிராஃப்ல இந்த புள்ளிகளை குறிக்க போறோம். குறிப்புமா? பாருங்க, கிராஃப் எடுத்துக்கலாமா? கிராஃப் இருங்க, நான் கிராஃப் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இதுல பாருங்க, இதுல இந்த கிடைமட்ட அச்சு இருக்கு இல்லையா? கிடைமட்ட அச்சுக்கு பேரு எக்ஸ் அச்சு. எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 எடுத்திருக்கேன். பாருங்க, கரெக்டா எதை எடுக்கணும்? அந்த பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கோடு தான் எடுக்கணும். பிரைட்டா இருக்குல்ல, அதான் எடுக்கணும். ஒய் அச்சுல பாருங்க எப்படி எடுத்திருக்கேன்? இந்த செங்குத்து அச்சுல 10, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 எது வரைக்கும் எடுத்திருக்கேன்? 180 வரைக்கும் எடுத்திருக்கேன். 2 அச்சும் சந்திக்கிற இடம் தான் என்னது? ஓ. அளவு தட்டு எழுதிடலாமா? எக்ஸ் அச்சில் 1, 2, 3 எடுத்திருக்கோம். ஒய் அச்சில் 10, 20, 30 எடுத்திருக்கோம். அப்போ பாருங்க, எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் என்பது 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள். ஏன்னா நம்ம 10 மடங்கு எடுத்திருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பேனாவை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்யணும்? பென்சிலை பயன்படுத்துங்க. சரியா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு புள்ளிகளா குறிப்போம். முதல் புள்ளி பாருங்க, 2, 180. பாருங்க, 2ல இருந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இதாங்க 2. ஆரம்பி மேல போகுமா? பாருங்க, எதுக்கு போகணும்? 180க்கு நேரா. பாருங்க, நான் விரல எடுக்கவே இல்லை. 180 பாருங்க, 180 நேரம் வந்துட்டோமா? இங்க இருக்கு பாருங்க, டாப்ல இருக்கு இந்த புள்ளி. அப்ப இதான் என்னது? 2, 180. 2வது புள்ளி பாருங்க, என்ன புள்ளி?
4,90 பாருங்க 4 இங்க இருக்கு. அப்படியே மேல போய்க்கிட்டே இருப்போம். எதுக்கு நேரா போகணும்? 90க்கு நேரா. பாருங்க 90 நேரா வந்துட்டோமா? அப்ப இதான் என்னது? 4,90. அடுத்த புள்ளி பார்ப்போமா? என்ன புள்ளி பாருங்க? 6,60. அப்ப பாருங்க 6ல ஆரம்பிச்சு மேல் நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். எதுக்கு நேரா? 60க்கு நேரா. பாருங்க 60க்கு நேரா வந்துட்டோமா? அப்ப இதான் என்னது? 6,60. சரியா? 4வது புள்ளி என்ன பாருங்க? 8,45. 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 45 எங்க இருக்கும் பாருங்க? 40க்கும் 50க்கும் நடுவுல ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கா? அதான் என்னது? 45. அப்ப 8ல இருந்து மேல் நோக்கி போனோம். எதுக்கு நேரா? 45க்கு நேரா. பாருங்க இங்க தானே? பாருங்க 45க்கு நேரா. அப்ப இதான் என்னது? 8,45. கடைசி புள்ளி பாருங்க 10,36. பாருங்க 10 இங்க இருக்கு, 30 இங்க இருக்கு, 36 எங்க இருக்கு பாருங்க? இந்த 30க்கும் 40க்கும் நடுவுல இருக்கு இல்லையா? இதான் 35. அதுக்கு மேல இருக்க கோடு தான் 36. அப்ப பாருங்க 10, இது என்ன எத்தனை? 30. அதுக்கு அடுத்து இருக்க அந்த பளிச்சுன்னு ஒரு கோடு 35. அதுக்கு மேல இருக்கு பாருங்க. இதான் என்னது? 10,36. சரியா? இந்த புள்ளிகளை இணைச்சிருவோமா பாருங்க? நம்ம எத்தனை புள்ளிகள் குறிச்சிருக்கோம்? 5 புள்ளிகள் குறிச்சிருக்கோம். மேல இருந்து பாருங்க. இங்க இருந்து நம்ம இணைச்சிட்டு வருவோம். அம்புக்குறி போட்டுருவோமா? அம்புக்குறி போட்டு இந்த 2 புள்ளியும் இணைக்க போறோம். இணைங்க. ஸ்கேல் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து என்ன வரைபடம்? எதிர் மாறுபாடு. ஸ்கேலை இது பண்ணாம நம்ம வரையணும். பாருங்க. அழகா வரைஞ்சிடலாம். பாருங்க. இணைச்சிட்டோமா? அடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஸ்கேலை பயன்படுத்தாம இணைச்சிருங்க. இப்படி போயிடும். சரியா? என்ன செஞ்சிட்டோம்? நம்ம வரைஞ்சிட்டோம். இதான் என்னது? நமக்கு தேவையான வரைபடம். எங்க இருந்து எங்க இருக்கு பாருங்க? மேல இருந்து வரும். பாருங்க அப்படியே காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. சரியா? இதுல சமன்பாட்டை மறக்காம எழுத. சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க? xy ஈக்குவல் டு 360. xy ஈக்குவல் டு 360. சரியா? இப்போ கீழே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணணும். 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுக்கும் போது ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு? மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். பாருங்க பங்கேற்பாளர்கள் x அச்சுல இருக்கு. ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை எதுல இருக்கு பாருங்க? y அச்சுல. எத்தனை பங்கேற்பாளர்கள்? 12. அப்ப பாருங்க 12ல இருந்து என்ன செய்யணும்? மேல் நோக்கி ஒரு இது வரையணும். வரைஞ்சோம்னா எதை போய் தொடுவோம்? இந்த கிராஃப் இருக்கு இல்லையா? இதை தொடுவோம். தொட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பிடணும். திரும்பினோம்னா எதுக்கு நேரம் வரும் பாருங்க? கரெக்டா 30க்கு நேரம் வந்துருவோம். பாருங்க எங்க வந்துட்டோம்? இந்த 30க்கு நேரம் நம்ம வந்துட்டோம். அப்போ அம்புக்குறியை போட்டு விடுங்க. பாருங்க எக்ஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஒய்க்கு வந்திருக்கோம். 12 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரிசு தொகை எவ்வளவு? 30 ரூபாய். கீழே எழுதிருமா? பாருங்க 12 பங்கேற்பாளர் பங்கெடுக்கும் போது ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு? ரூபாய் 30. சரியா? முடிவும் நம்ம எழுதிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான வரைபடம். சரியா? அவ்வளவுதான். இந்த வரைபடம் முடிந்தது. நன்றி.